ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோஹிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஷலோம். கர்த்தர் யார்? யெகோவா, அது எபிரேய பெயர். லார்ட் இங்கிலீஷ். நாம் கர்த்தர் என்று அழைக்கிறோம். இந்த யெகோவா தேவன், அவரின் குணாதிசயங்கள் நம்மை ஆச்சரியத்தில் மூழ்க வைக்கின்றன. நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறது. யெகோவா இரட்சகர். அந்த இரட்சகர் என்கிற அந்த பதத்திற்குள்ளாக அடங்கியிருக்கிற முக்கியமான விஷயம் விடுதலை கொடுப்பவர். இதனுடைய எபிரேய பெயரை சொல்லுகிறேன், கவனிங்கள். கர்த்தருடைய குணாதிசயம் அல்லது யெகோவாவினுடைய குணாதிசயம் யெகோவா மெஃபால்டி என்பதாகும். 18ஆம் சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர். இந்த இரட்சகர் என்கிறதான இந்த இடத்திலே மெஃபால்டி என்கிறதான பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்று பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எங்கெல்லாம் படிப்பீங்களோ அதற்கு பின்னால் உள்ள எபிரேய வார்த்தை யெஷுவா. யார் அவர்? ஜீசஸ், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த யெஷுவா என்ன செய்கிறார் என்று சொன்னால் ரட்சிக்கிறார். ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? நம்ம கேட்குறோம், அவங்களாம் ரட்சிக்கப்படவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ரட்சிப்பு என்பது என்ன என்று கேட்டால் விடுதலை. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் வரை அவனுக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பொய் பேசுவதிலிருந்து, கெட்ட வார்த்தைகள் பேசுவதிலிருந்து, இப்படி பல விதமான தீமையான பழக்க வழக்கங்களிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்காது. யெகோவா நம்முடைய வாழ்க்கையில மெஃபால்ட்டியாக செயல்படும் பொழுது, மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கிறது. எதில் இருந்தாலும் நம்மை விடுவிக்கிறார் என்று சொன்னால் கோபம், எரிச்சல், பொறாமை, துர்க்குணங்கள், மற்றவர்களுக்கு விரோதமாக தீங்கு நினைப்பது, இப்படி பல விஷயங்கள், பொல்லாத குணங்கள், இவைகளிலிருந்தெல்லாம் நாம் என்ன செய்யப்படுகிறோம் என்று சொன்னால் விடுவிக்கப்படுகிறோம். இந்த குணாதிசயங்களிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கர்த்தர் ஒருவரால் தான் முடியும். ஒருவேளை நம்ம ஒரு கையில் நமக்கு ஒரு கயிறு கட்டியிருக்காங்க, அந்த கயிறை நம்மால் அவிழ்க்க முடியவில்லை அப்படின்னா இன்னொருவர் என்ன செய்வார்னு சொன்னால் அவிழ்ப்பதற்கு முயற்சி செய்வார். அதை அவிழ்க்க முடியாவிட்டால் ஏதாவது ஒரு கத்தி வைத்து அதை அறுத்து நம்மை அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்கி விடலாம். நம்முடைய கை எங்கேயாவது மாட்டிக்கொண்டது, கால் எங்கேயாவது மாட்டிக்கொண்டது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து மற்ற நபர்களால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வெல்டிங் வச்சு கம்பியில் மாட்டிடுச்சுன்னா, உள்ளுக்குள்ளே தலைகளை மாட்டிடுச்சுன்னா வெளியே கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அவன் மாட்டிக்கொண்ட சிக்கலிலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலை. இப்போது ஒரு மனிதன் குணாதிசயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் கெட்ட வார்த்தையே பேசுகிறான், பொய்யே சொல்லுகிறான், அவன் தீமையான எண்ணங்களோடு வாழ்கிறான். இப்படிப்பட்ட இந்த குணாதிசயங்களிலிருந்து எந்த மனிதன் அவனை விடுதலையாக்க முடியும்? யோசித்து பாருங்கள்.
அவனை யாராலும் விடுதலையாக்கவே முடியாது. கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு, கிறிஸ்துவினுடைய அதாவது யெகோவாவினுடைய மெஃபால் என்ன செய்கிறது என்று சொல்லி கேட்டால் நம்மை விடுதலையாக்குகிறது. ஜெகோவா இஸ் எ ஒன்லி ட்ரூ மெஃபால்டி அல்லது டெலிவரர், ரட்சகர். We are free from all the worldly lusts. உலகத்தினுடைய சகலவிதமான இச்சைகளிலிருந்தும் நாம் என்ன செய்யப்படுகிறோம் என்று சொன்னால் விடுவிக்கப்படுகிறோம். நம்மை விடுவிப்பவர் யார் என்று சொன்னால் யெகோவா தேவன். எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுங்களா? ஒரு மனிதனுக்கு விடுதலை என்பதை போல ஒரு சந்தோஷமான விஷயம் வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. நம்முடைய மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் விடுதலையாக இருந்தால். நம்முடைய வாழ்க்கையே என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா லகுவாக மாறிவிடும். ஒரு லேசான ஒரு வாழ்க்கை, லகுவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவே யெகோவா யெஷுவாவாக இந்த உலகத்தில் வந்தார் என்பதுதான் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கேட்டுக்கொள்ளக்கூடிய சந்தோஷமான நற்செய்தி. 107ஆம் சங்கீதத்தினுடைய 19வது வசனத்தை வாசியுங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறார்ங்கிற வார்த்தையை கவனிச்சிங்களா? அங்கதான் நீங்கள் யெகோவாவினுடைய அந்த விடுதலையாக்குகிற அந்த குணாதிசயம் அங்கே அடங்கி இருக்கிறது, மெஃபால்டி. திரும்பவும் இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்து விடட்டும். உங்களுடைய விசுவாசத்தை அது கட்டி எழுப்பட்டும். யெகோவா மெஃபால்டி. இயேசு யார்? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசு என்று சொன்னால் பாவங்களிலிருந்து விடுதலையாக்குகிறவர். யெஷுவா, ஜெகோவா சேவ்ஸ். யெஷுவானா ஜெகோவா சேவ்ஸ். யெஷா யா, ஜெகோவா சேவ்ஸ். யெகோவா மெஃபால்டியாக கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் அவதரித்தார். ஆண்டவரே, என்னை யாராலுமே இந்த உலகத்தின் எந்த சக்திகளாலும் விடுவிக்க முடியாத ஒரு செயலை, ஒரு விஷயத்தை நீர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையில் விடுவித்து கொடுத்தீர். ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதை செய்திருப்பார். ஏதாவது ஒரு வகையில் நான் விடுவிக்கப்படவே முடியவில்லை, இதிலிருந்து கர்த்தர் ஒருவர் தான் என்னை இந்த விஷயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார் என்கிற ஒரு விஷயம் பர்டிகுலராக எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கும். அதை இப்பொழுது உங்களுடைய மெமரியில் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு கண்ணை மூடி இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், என் வாழ்க்கையில் யெகோவா மெஃபால்டி, இயேசு கிறிஸ்துவே நீர்தான் என்பதை அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால், அந்த அறிக்கையை உங்களை மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ்க்கு நேராக வழிநடத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. வாருங்கள், இணைந்து யெகோவா மெஃபால்டிக்காக நாம் நன்றி சொல்லுவோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இரட்சகரை அனுப்பினீர். எங்களை அவர் ஒருவரால் தான் விடுவிக்க முடிந்தது. நாங்கள் சிக்கி தவித்து கொண்டிருந்தோம். எங்களுடைய வாழ்க்கை லேசானதாக மாறிவிட்டது. எங்களுடைய வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மாறிவிட்டது, லகுவாக மாறிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் மெஃபால்டியாக கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்ததே காரணம் என்பதை நாங்கள் அறிக்கை செய்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம், எங்களுடைய மன்றாட்டு, இந்த யெகோவா இன்னும் மெஃபால்டியாக எத்தனையோ கோடானு கோடி மக்களுக்கு வெளிப்படவில்லை. இந்த கிறிஸ்மஸ் சீசனில் ஆண்டவரே, நாங்கள் மெஃபால்ட்டியை அனுபவித்த நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த சீசனில் நாங்கள் எல்லாருக்கும் சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் இயேசு கிறிஸ்து தான் குமாரன். சத்தியம் என்பதும் இயேசு கிறிஸ்து தான். சத்தியமாக இயேசு கிறிஸ்து குமாரனாக இந்த உலகத்தில் ஜெனித்தீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை விடுதலையாக்கின கிறிஸ்துவே எல்லாரையும் விடுதலையாக்கும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம்.